வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். யோகாம்பாள் ரொம்ப நாளைக்கு ஸ்வீட் பண்ணலைன்னா அப்புறமா யோகாம்பாளோட சேனலாகவே இருக்காது இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேமியாவை வச்சு வெல்லம் போட்டு ஒரு கேசரி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு இது தான். கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பண்ணித்தரலாம். ஒரு சண்டேஸில் ஈவினிங்காக உட்காந்துட்டுருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுருக்கேன். கொஞ்சம் வறுபட்டதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை பழத்தையும் போடுறேன். வறுத்துட்டோம். வேறு தட்டில் எடுத்துக்கலாம். வறுத்த சேமியாவே கிடச்சிது, அதை வாங்கிட்டுருக்கேன். 1 கப் கிட்ட போடுறேன். வறுத்ததாகவே இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வறுத்துடுவோம். நெய்யில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டோம். சூடு வர இதில் இப்போது தண்ணி விட்டுடலாம். சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் சேமியா ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வீடியோவில் இது வரைக்கும் சேமியா கேசரி பண்ணலைன்னு நினச்சிட்டு தான் நான் அதை பண்ணியிருக்கேன். பண்ணது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நானும் அப்படியே பண்ணியிருந்தாலும் ரொம்ப லாங் பேக் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே பண்ணியிருந்தாலும் சர்க்கரையை போட்டு பண்ணியிருந்துருப்பேன். ஸோ ஃபார் அ சேஞ்ச் இந்த வாட்டி நம்ம வெல்லம் போட்டு பண்ணுறோம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சர்க்கரையை விட்டுட்டு வெல்லத்துக்கு போட்டுருக்கிறது. பட் இது நான் ஜென்ரலாகவே நான் சேமியாவெல்லாம் நாள் கிழமையில் சுவாமி நைவேத்தியத்துக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படிங்கிறச்சு இது நம்ம நார்மல் டேஸில் கெஸ்ட் யாராவது வந்தாலோ இல்லைன்னா பாத்லேயே எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் கிரேவிங் சாயங்காலத்தில் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுனாலோ இந்த மாதிரி சேமியா கேசரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தானே வழிய. ஜென்ரலாக இது சாமி நைவேத்தியத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். என்ன கொதிக்கிறது வேகட்டும், அதுக்கப்புறமா வெல்லம் போடலாம். நான் இதே கப்பாலேயே 1.5 கப் கிட்ட வெல்லப்பொடி எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஒருத்தருக்கு இன்னும் நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நல்லா 2 கப்பே வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் இந்த 1.5 கப் சரியாக தான் இருக்கும். நான் ஒரு 4-5 ஸ்ட்ரிங் குங்குமப்பூ போடுறேன். இது ஆப்ஷனல், தேவையில்லாதவங்க போட வேண்டாம். எங்கள்கிட்ட இருக்கலை, நாங்கள் இதை வாங்கலை அப்படிங்கிறவா போட வேண்டாம். தண்ணி எத்தனையும் ஊற்றி நல்லா சேமியா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவசரமாக முன்னாடி போட்டுறாதீங்க. நல்லா வெந்துடுத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வெல்லம் போடலாம். நான் வெல்லம் போட்டேன்னா இதெல்லாம் முழிச்சுண்டுரும் அப்படியே. ஸோ இந்த 1.5 கப் வெல்லத்தை இதில் ஆட் பண்ணுறேன். வெள்ளை பொடியோடலாம் சேர்ந்து நல்லா கொதித்து கெட்டியாட்டும். அடியில் பிடிச்சிடாத இருக்கிறதுக்கு கலரிண்டே இருங்க ப்ளீஸ். இந்த வெள்ளை பொடியில் இருக்கிற பச்சை வாசனையும் போகணும். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்தா மாதிரி நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் மெதுவாக கொதிக்க விடுங்க. அதை கொஞ்சம் கெட்டியான அப்புறமா நெய் விடலாம். ரொம்ப லூஸாக இருக்கிறச்சே நெய் விட்டேன்னா நம்ம மூஞ்சி மேலே தலக்கு தெதிக்கும். அதனால தான் சொல்கிறேன். விட்ட நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் திருப்பி இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். ½ டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இல்லை ஜோராக தயாராக எடுத்து ஆறினா இன்னுமே கெட்டியாகிடுது. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கோம். நெய் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். 1 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். மேலே வறுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணலாம். அரைச்சிடுறேன்.
ஜோரான சேமியா கேசரி வித் வெல்லம் தயாராகிடுது. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் அப்படின்றத பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட நமக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு ஸ்வீட்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட ஆஹா அப்படின்ட்டு போய் முதல்ல வாங்கிப்பேன். அந்த மாதிரி அந்த ஸ்வீட் பிடிச்சவா எல்லாருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.